திருச்சிற்றம்பலம். நம்முடைய இந்திய பெருநாட்டிலே தமிழகத்திற்கு ஒரு தனி சிறப்புடைய நாடாக நாங்கள் எல்லாம் உணர்கின்றோம். இது உலகறிந்த உண்மையாகும். காரணம், திரும்பின பக்கமெல்லாம் ஆலயங்கள், அங்கே அருளாளர்களுடைய தோற்றங்களும் நிறைய உண்டு. ஞானசம்பந்தர் முதல் சைவம் வைணவம் போன்ற 2 மதங்களையும் பெரும் சிறப்புடையதாக விளங்குவது நம்முடைய தமிழகமாகும். மணிவாசக பெருந்தகை சொல்லுகின்ற பொழுது, தென்னாடுடைய சிவனே போற்றி, அதனைத் தொடர்ந்து எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி என்று சொல்லுவார். நம்முடைய அருளாளர்களும் நிறைய தோன்றி, சமயக்குறவர்கள், சந்தானக்குறவர்கள் போன்ற அருளாளர்கள்லாம், சித்தர்கள், முனிவர்கள் எல்லாம் நம்முடைய தமிழகத்திலே சிறந்து விளங்குகின்றார்கள். பல அற்புதமான நம்முடைய மதத்திற்கு உரிய பாடல்களும் நிறைந்து நிற்கின்ற ஒரு மாநிலம் இருக்கும் என்றால் அது தமிழகமாகத்தான் இருக்க முடியும். நம்முடைய இந்து மதத்தினுடைய சிறப்பாக திகழ்கின்ற 12 திருமுறை, தேவார திருவாசகங்கள், அதனுடைய வரலாறுகளெல்லாம் தமிழகம் அறிந்த ஒன்று. தஞ்சையை ஆண்ட ராஜராஜ சோழனுடைய காலத்திலிருந்து இந்த திருமுறைகளை வெளிக்கொணர்ந்த பெருமை அவருக்கே உரியதாகும். கல்வெட்டுகளில் நாம் பதிந்திருப்பதாக நாம் அறிகின்றோம். அவருடைய காலத்திலே தஞ்சை ஆலயத்திற்கு 48 பிடாரர்கள் நியமனம் செய்து அவர்களுக்கு இசைக்கருவிகளும் துணையாக இருவரை அமைத்து அவர்களுக்கு மானியம் போன்ற உதவிகளையும் அரசர்களுடைய காலத்திலிருந்து தொன்று தொட்டு வளர்ந்து வருவது தமிழகம் அறிந்த உண்மை. இன்றைய காலகட்டத்திலே ஊதிய உயர்வு இருந்தாலும் ஒரு பழங்காலத்திலே மிக கடினமான ஒரு சூழ்நிலையில் இந்த தேவார திருமுறையை வளர்த்த பெருமை, திருமடங்களிலும் ஆலயங்களிலும் வளர்த்த பெருமை ஓதுவாமூர்த்திகளுக்கே உரியதாகும். அன்று தொட்டு இன்று வரை அதை அவர்கள் காப்பாற்றி வருகின்றார்கள். இன்றைய நிலையில் மத்திய அரசு இந்த பத்ம விருதினை வழங்கி இருக்கின்றார்கள். இந்த நிலைமைக்கு எங்களுக்கெல்லாம் உதவி புரிந்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றியை தெரிவிப்பதோடு, மத்திய அரசினுடைய தலைமைக்கும் இதை செயலாற்றுகின்ற அந்த செயல்படுத்துகின்ற நிலையங்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி, வணக்கம்.